Hi, hello everyone. Welcome to Mithus Gardening. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த ஃபியாங்ஃபும் வந்து பூத்துருக்காங்க. எனக்கு இந்த பல்ப் நான் வாங்கி வச்சு 6 மந்த்துக்கும் மேலே ஆகிட்டு. பட் பார்த்திங்கன்னா எனக்கு பூக்கும் எப்படின்னா ஷ்ரிங்க் ஆகிருக்கும். நிறைய பெட்டல்ஸ்லாம் வந்து அப்படியே என்ன ஆகிருக்கும்னா ஃப்யூஸ் ஆகி பூக்கும். இல்லைன்னா பட் வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்திருக்கும், டிப் வரைக்கும். பட் பூக்கவே பூக்காது. பட் இந்த டைம் தான் நான் நேற்றுக்கு பட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் பெருசாக ரொம்ப ஓகே ப்ளூம் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியோ ஃபியாங்ஃபு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக் கலர். ஸோ இதில் கேமராவில் என்னால் கேப்சர் பண்ண முடியல ஃபுல் கலர்ஸையுமே. பார்த்திங்கன்னா அந்த லைட் பிங்க், சாண்டல், நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது. ஸோ ஃபியாங்ஃபு யூனிக் அழகி. நிறைய ரெயின் லில்லிஸ் பூத்துருக்காங்க. ஸோ இந்த லில்லி டூரில் ஃபியாங்ஃபுவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெயின் லில்லி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அந்த சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் உள்ளேருந்து வந்திருக்கு. ஸோ அது வீடியோவில் க்ரீனாக தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ அழகியை பாருங்கள், சிட்ரினாவா. நான் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். இன்னுமே வந்து சிட்ரினாலாம் நான் ஒரே பாட்டில் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து ஒரு கேக்டஸ் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே சுற்றி கேப் இருந்ததுனால அதில் ஃபுல்லாக அந்த சீட்ஸ் போட்டு விடுவேன். அந்த சீட்ஸுமே எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் சீட்ஸ் வரும்போது. இங்கேயும் பூத்துருக்கு. ஸோ இதில் இருக்க சீட்ஸ் எடுத்தேன்னா அப்படி இங்கேயே போட்டு விட்ருவேன். இதெல்லாம் சீடு விழுந்து முளைச்சதான். ஒரு பல்ப்லேருந்தே இவ்வளோக்கு அடுத்தடுத்து மல்டிப்ளை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் இதை வந்து ரீபோர்ட்டிங்கே பண்ணலை. ஸோ எல்லோ பாருங்கள், சூப்பரில். எத்தனை வெரைட்டிஸ் வந்தாலும் இந்த எல்லோ சிட்ரினாவை அடிச்சிக்கவே முடியாது. இந்த பாட்லேயும் வந்து சிட்ரினா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் நான் வேறு ஏதோ வச்சுருந்தேன். சுற்றிலும் இந்த சிட்ரினா போட்டு விட்ருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நேற்று பூத்தது. இதெல்லாம் இனி சீட் போட் வைக்கும். நிறைய சீட் போட் வருது எல்லோவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீலாவதி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்களேன். சூப்பரில். கரெக்டாக அந்த பெட்டல் ஷேப்ஸ்லாம் அப்படி இருக்குது. மை பிக்கோட்டியே டபுள் லேயர் வந்தால் எப்படி இருக்கும், இதான் லீலாவதி. சூப்பரில். சடிராக் பாருங்கள், நிறைய பல்ப்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது நான் என்னோடய கலெக்ஷனுக்காக வச்சுருக்கேன். சடிராக்கும் ரொம்ப அழகு. எப்போவுமே கண்டினியூஸ் ப்ளூம். எனக்கு மழை வந்தாலே பூ வரணும் அப்படின்னா இந்த சடிராக் பெஸ்ட் வெரைட்டி. இந்த அடினியம் பாருங்களேன். இந்த அடினியம் எப்போ பூத்துதுன்னே தெரியலை. பட் நான் வந்து பூ வந்ததே கவனிக்கவே இல்லை. பட் பாருங்களேன், அதில் எப்படி ஒரு சீட் பாட் வச்சுருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்னிங் தான் நான் தற்செயலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீட் பாட் இருந்தது. அதுவும் 3 வந்திருக்கு. எப்படி வருதுன்னு தெரில. இந்த 3rd இது வந்து ஃப்யூஸாக இருக்குது. பார்க்கலாம் அது வருமா என்னன்னு தெரில, வைபிளாக இருக்குமான்ட்டு. அடினியமும் நிறைய சேல்க்காக ஜனவரி மந்த்லேருந்து அடினியம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த அடினியம் அழகியே பாருங்களேன். அந்த கிறிஸ்மம்லேயே வந்து இது சிங்கிள் பெட்டல் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இவங்க ஒரு யூனிக் கலர். அந்த விளிம்பு மட்டும்தான் பிங்க் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். கலாடியம்லேயே நிறைய வெரைட்டிஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் இருக்குது. ஸ்ப்ரிங் ஃப்ளிங், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பிங்க் எக்ஸ்மஸ் கலாடியம், ஃப்ராக் கலாடியம் மட்டும் இருக்குது. ஸ்ட்ராபெரி கலாடியம் அண்ட் தாய் கலாடியம், அப்புறம் தாய் பிளாக் ஸ்டெம், அந்த கலாடியம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த பேக் ஃபுல்லுமே வந்து நான் சிட்ரினா தான் சீட்லிங்ஸ் போட்டு விட்டுருந்தது. பாருங்கள், இதெல்லாம் எடுத்து சேல் கொடுக்கணும். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் வந்து நான் ரெகுலராக சேல் போஸ்ட் போடுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9597540123. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் வந்து ரெகுலராக சேல் போஸ்ட் போடும்போது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பேக்லேயுமே எல்லோ இருக்குது. ஸோ எல்லோ சிட்ரினா நிறைய இடத்துல இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கு நேராக இருக்கும் இந்த பாட்டை. ஸோ நான் மார்னிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டி சந்திரா பாருங்கள் எப்படி ஃபுல்லாக பூத்துருக்குன்ட்டு. ஆண்டி சந்திராவும் யூனிக் கலர். இதெல்லாம் நான் 3 இயர்ஸ் பிஃபோரே வந்துடுச்சு. அதனால் இப்போ ப்ரைஸ் டவுன் ஆகிடுச்சு. பட் டபுள் பெட்டலில் ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர்னால் இந்த ஆண்டி சந்திரா, சடிராக் இதெல்லாம் சொல்லலாம்.
ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை பட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இவங்க வந்து மாரெட் ஆரோ ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர். டூராண்டூட் பாருங்கள், இது நேற்று பூத்தது. இது எப்படி ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு பாருங்களேன், சுற்றிலும் அந்த விளிம்பை. இதுவே ஒரு யூனிக் டிஃப்ரெண்ட்டான கலர் மாதிரி இருக்குது, வெரைட்டி மாதிரி இருக்குது. பட் ஃபஸ்ட் டே வரும்போது இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பூவாக பூக்குதுங்க டூராண்டூட். பாட் ஃபுல்லுலாம் நிறைஞ்சது அப்படின்னா சூப்பராக இருக்கும். மேடம் பட்டர்ஃப்ளை சூப்பர் கலரில், இது தெரியுதா? லுஹாங்கிங் அது ஒரு யூனிக்காக இருக்கும். அதுபோல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேடம் பட்டர்ஃப்ளையும் நிறைய அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இது பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குன்ட்டு. இது வந்து நேற்று பூத்துருந்தது. ஸோ கலர் ஃபேட் ஆகிடுச்சு. மேடம் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே வந்த வெரைட்டி. ஸ்டார்டிங்கில் நான் கலெக்ட் பண்ண வெரைட்டிஸ். ரோசியா ஒன்று பூத்துருக்காங்க, சூப்பர்லாண்ணா. இந்த ரோசியா வந்து பஞ்சாக பூக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரெயின் லில்லிஸ் மேக்ஸிமம் ஒன்றா பார்க்குறத விட கூட்டமாக பார்க்குறது தான் அழகே. ஆப்ரிகாட் பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு. சுக்கா இதெல்லாம் நிறைய நேற்று பூத்துருந்தது. சீட் பாட் நிறைய கொடுக்குதுப்பா ஆப்ரிகாட். இங்கே பாரு வயபிளாக இருக்குது சீட்ஸ் எல்லாமே. நான் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் அப்படியே உள்ளே போட்டு விட்ருவேன். இப்போ ஆப்ரிகாட் சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே போட்டு விட்றோன்னா அது அழகாக அப்படியே முளைச்சி வந்துடும். ஏன்னா இந்த பாட்டிங் மிக்ஸில் ஆல்ரெடி நம்ம சீட்ஸுக்கு தேவையான மாதிரி மணல் அதான் போட்டிருக்கோம். ஸோ அதே போலவே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆப்ரிகாட் சிங்கிள் பெட்டலில் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகணும், நிறைய புஷியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரிகாட் இந்த மாதிரி பேசிக் வெரைட்டிஸ்லாம் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஜம்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய பூன்ட்டு என்னோடய விரல் அளவுக்கு இருக்குது, தெரியுதா? நல்லா ஒரு ரேடியோ பூ மாதிரி. நம்ம அமரல்ஸ் லில்லியை சொல்லுவாங்க இல்லையா, ரேடியோ பூன்னு சொல்லிட்டு, அது போலவே பூத்துருக்கு. ஜம்போ எப்போவுமே இந்த மாதிரி தான் பூக்கும், பெரிய சைஸ் பூவாக இருக்கும். அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பூவும் இருக்குது. நேற்றுக்கு நிறைய இதெல்லாம் நல்லா சூப்பராக விரிஞ்சிருந்தது, நேற்றுக்கு வீடியோ எடுக்கணும்ல. ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஜம்போ எவ்வளோ பெரிய பூன்ட்டு. ஜம்போவோட பட்டு சைஸ் பாருங்களேன், பட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது. லெமன் நிறைய பேர் என்கிட்ட வாங்கினாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள். லெமனுமே நல்லா பெருசு பெருசாக பூக்குது. பல்ப்ஸும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது. ஸோ லெமன் பல்ப்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ரெயின் லில்லிஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து பூக்காமலே இருக்குது. ஸோ பூத்ததுக்கப்புறம் நான் அப்படியே அப்டேட் பண்ணுவேன், சேல் கொடுப்பேன். 9597540123 தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் ரெகுலராக வந்து சேல் போஸ்ட் போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.